திரும்பின பக்கம் எல்லாமே மலையாளத்துல இந்த படத்தை பத்தி தான் பேச்சு. மலையாள சினிமானாலே சும்மா இயற்கை அழகு, கேமரா ஆங்கல், யதார்த்தமான கதைன்னு இருந்தவங்க மத்தியில டோட்டலா இண்டஸ்ட்ரியோட ரகசிய பக்கத்தை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்சிருக்கு ஒரு படம். அதுதான் மாலிவுட் டைம்ஸ். படத்தோட ஸ்டோரி, ஹீரோ நசிலன் ஒரு சாதாரண பையன் மலையாள சினிமாவுடைய ஒரு சிறந்த ஹாரர் படம் எடுத்து ஹிஸ்டரி கிரியேட் பண்ணணும் ஒரு வெறியோட கிளம்புறான். ஆனா அவன் நினைச்ச மாதிரி இந்த சினிமா உலகம் அவ்வளவு சாதாரணமா இல்ல. கதை திருட்டுனா என்ன, நெகட்டிவ் பிஆர் எப்படி ஒர்க் ஆகுது, தயாரிப்பாளரோட நரித்தனம் எந்த லெவலுக்கு இருக்கும், ஈகோ பாலிடிக்ஸ் ஒருத்தனை எப்படி மாத்துதுன்னு ஹீரோவை சைக்கோ லெவலுக்கு மாத்தின ஒரு படம் தான் இது. அதுலயும் நஸ்லியன் பிரேமலு படத்துல ஜாலியான லவ் பண்ற ஒரு சாதாரண பையன். ஆனா இந்த படத்துல டோட்டலா ஆளைய மாத்திட்டாங்க. சினிமா எடுக்கணும்னு ஆசைப்பட்டு கிளம்பி கடைசியில சினிமா வெறி தலைக்கேறி சைக்கோ லெவலுக்கு மிரட்டுற ஒரு கேரக்டர். இது அவருடைய கெரியர்லயே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். படம் ஃபுல்லாவே 90s 2K காலகட்டத்தில் நடக்கூடிய விசிடி, டிவிடி, சிடி ரைட்டிங் கலாச்சாரத்தை துல்லியமா இந்த நாஸ்டாலஜிக் வைப்போட கொடுத்திருக்காங்க. மலையாள சினிமா வெறியர்களுக்கு இது ஒரு பக்கா சமட்ரி. இந்த டைரக்டரோட பழைய படம் முகுந்தன் உன்னி அசோசியேட் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படம் மேக்கிங் உங்களுக்கு மிரட்டும். அதே சிக்னேச்சர் மைண்ட் வாய்ஸ் ஸ்கிரீன் பிளே, அதே பாசிட்டிவ் இல்லாத ஹீரோ கேரக்டர், அதே மாதிரியான மேக்கிங் ஸ்டைல் சினிமாவை விரும்புற ஒவ்வொருத்தரும் தியேட்டர்ல கொண்டாட வேண்டிய ஒரு படம். நார்மல் கமர்ஷியல் சினிமா பாக்குறவங்களுக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஆனா சினிமா எடுக்கணும், அதை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மூவி ஒரு மஸ்ட் வாட்ச் மாஸ்டர் பீஸ். மோர் சினிமா அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.